இறால் பிரியாணி. ஆமா, சைவ இறால் பிரியாணி. சைவ இறால். ஆமா, அது பாருங்க, இறால் மாதிரியே இருக்கும். ஓகே. இறால் மாதிரியே இருக்கும், ஆனா சைவம். ஆனா சைவம். சைவம். இதுவும் சோயா தான். சோயா தான். சோயானா அது மாவு 2-3 விதமான மாவுகள் கலப்பாங்க. ஓகே. அதான் எந்த மாவு கலந்து நம்ம எடுக்கலாம். கடலை மாவு கலந்தும் சோயா மாவு கலந்து கொண்டு வரலாம். பயிர் வகையில கலந்து எந்த ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஷேப்ல கொண்டு வரலாம். சோயாவும் கலந்து பயிர் வகையும் கலந்து கொண்டு வரலாம். டிபெண்ட்ஸ் அப்பாதி டேஸ்ட். இப்போ நாங்கள் ஒரு மாவுகளை கலந்துக்கிறோம், டேஸ்ட்டுக்காக நம்ம கொண்டு வரலாம். இப்போ பாருங்க, அப்படியே பார்க்கும்போது அப்படியே எறா பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க. அந்த குவாலிட்டி எங்கேயுமே வந்து குறையாத அளவுக்கு தரத்தை மெயின்டைன் பண்ண அளவுக்கு செஞ்சுருக்கோம். இப்போ இதே குவான்டிட்டி ஒரு அடுக்கில் கூட செய்ய முடியும். இன்னைக்கு 2 அடுக்கு போட வேண்டிய பிரியாணி லிமிட்டடாக போட்டு 2ஆக பிரிக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இந்த சாதத்தை வந்து உடையாம குலவா அந்த டம் கட்டுறதுலாம் சொல்லணும் ஹைதராபாத் பிரியாணி ஸ்டைலில். அந்த டம் வந்து கரெக்டாக உட்காந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுவும் இறால் பிரியாணி தான். இது பாருங்க, எதுக்காக நம்ம தனியாக செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டபுள் டி செலவு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்பென்சிவ். இது ஒரே சட்டியில் செய்யலாம். ஆனால் நம்ம 2ஆக பிரிக்கிற காரணம் அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக. தரம் கரெக்டாக வரும், சாதம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஒட்டாமல் வரும், மசாலா கரெக்டாக ஏறும். இதுக்காக அந்த அளவுகளை மெயின்டைன் பண்ணும். ஓகே. இந்த லவ்சால இவ்வளோ போட்டால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். அந்த டேஸ்ட் கிடைக்கும். அதே போல் விறகடுப்பில் தான் செய்யணும். விறகடுப்பு. ஆமாம். இந்த பாருங்க, கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இறால் பிரியாணி சுட சுட இருக்குது சார். அந்த இறாலோட கமகமன்னு இருக்கிற பிரியாணி அள்ளி. ஆஹா, அமோகமாக இருக்கு. நீங்கள் எந்த ஃபுட் எடுத்தாலும் அந்த குவாலிட்டி இருக்கும். இன்னும் இருக்கு, இன்னும் நம்ம இந்த டூர் முடியல, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஆஹா, வெளில போய் பார்ப்போம் வாங்க. எல்லாம் கேட்டு பரிமாறுமா. சாப்பாடு எப்படியா இருந்தது? தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. எது வெத்தலை தோசையா? சரிங்க சரிங்க சரிங்க. சந்தோஷம் சந்தோஷம். அம்மா, உணவு எப்படிமா இருந்தது? உங்களுக்கு பிடிச்சாப்புல இருந்ததா? தேங்க்யூ, நன்றி நன்றி. இண்டஸ்ட்ரி இருக்கிறதே ஹார்ட் ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரி. எடுத்தோம் ஒரு ஒரு விருந்தோம்பல் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சாதாரணமாக பேர் வாங்கிட்டு போயிட முடியாது. ஒரு 5 நிமிஷம் டீ காஃபி லேட் ஆனால் கூட பார்ட்டி ஓனரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்போ ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் எல்லாத்துக்கும் என்ன தேவைன்றதை அனுபவப்பட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை விருந்தோம்பல் ஒரு பக்கமாகவும் விருந்து ப்ரொடக்ஷனை ஒரு பக்கமாகவும் பிரித்து அதுக்கான டீம் செக்ரிகேட் பண்ணி அதுக்கான எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பேரில் நம்ம விசாரிச்சுருக்கோம், எப்படி இருந்தது என்ன ஏதுன்னு கேட்டிருக்கோம். அதில் கூட அந்த ஃபீட்பேக்ஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சுவைச்சு பார்த்துருப்பீங்க, அதையும் டேஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் நான் எத்தனை வருஷம் இருந்தது இருக்கேன் அப்படின்றத விட என்ன கஸ்டமர்ஸ் என்னை வளர்த்துட்டு போகிறாங்க அப்படின்றதான் நான் சொல்ல வர கருத்தாக இருக்குது. என்ன ரேட்லனாலும் என்ன மாதிரி குவாலிட்டி என்னால் தர முடியுன்றதை தெளிவாகவே கஸ்டமர் எண்ணில் சொல்லி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சுக்கணும்.